வந்து விட்டோம். எல்லாம் நம்முடைய கவனம், நம்முடைய சிந்தை அலை மோதாதபடிக்கு கர்த்தர் இந்த சத்தியத்தை கேட்க, இது ரொம்ப நேரமான சத்தியம் இல்லை, கொஞ்ச நேரமாக இருந்தாலும் உங்கள் கவனத்தை எல்லாம் இந்த வசனத்தின் மேலே வைக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யப்பா, எங்களுக்கு உதவி செய்கிறவர், என் ஜனத்திற்கு உதவி செய்கிறவர். இதோ உங்களுடைய சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் இதோ கர்த்தர் இன்றைக்கு இந்த வசனம் குறைவற்றதாய் கடந்து வரட்டும். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற இந்த வசனம் உனக்குள்ளாய் ஊடுருவி வரட்டும். அந்த ஆத்துமாவை இன்றைக்கு மீண்டும் அது உயிர்ப்பிக்கட்டும். கேட்கிற வசனம் ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா ஆவியின் மனுஷனை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஆமென். நாளைய தினத்தில் மாதர்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படி இருக்கிறபடியா பாஸ்டர் என்னிடமாய் சொன்னார், மாதர்ஸ் டே ஸ்பெஷலுக்காக சர்மன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். சரி, நான் என்ன பிளான் இருந்தேன்னா சகரியாவை முடிக்கணும். எத்தனை பேர் சகரியாவை ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் தி காட். சகரியாவை எத்தனை பேர் மறந்துட்டீங்க? அப்படின்னு யாருன்னே தெரியல அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா? இப்பதான் கேள்விப்பட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நல்ல வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த மாதர்ஸ் அப்படின்றவங்க மிகவும் ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். கர்த்தரால் உங்கள் சபையில் அநேக மாதர்ஸ் இருக்கிறீங்க. உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவை, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவை, இந்த சபைக்கு நீங்க தேவை. ஆமென். உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஊழியக்காரராக எங்களுக்கும் உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாய் தேவை. ஹல்லேலூயா. இந்த தாய்மார்களை குறித்து ஒரு விசேஷமான நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் இன்றைக்கு நம்ம ஒரே ஒரு மாதரை பைபிள்ல பார்த்துட்டு அடுத்து தேவன் எப்படி ஒரு தாயாய் நமக்கு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு பூமிக்குரிய தாயார் இருந்தாலும் அநேகருக்கு சில பேருக்கு இறந்து போயிருக்கலாம், சில பேருக்கு விட்டு போயிருக்கலாம், சில பேருக்கு தாயாரை பார்க்காமையே கடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நானே உனக்கு தாயாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த தேவாதி தேவனவர் நிறைய இடத்துல அவரை பிதா என்று சொன்னாலும் சில குறிப்பிட்ட இடங்கள்ல அவரை ஒரு தாயாக அவர் காட்டுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி காட்டுகிறார் அவரை? ஒரு தாயுடைய சில குணாதிசயங்களை வைத்து சொல்லுகிறார், நானும் உனக்கு தாய். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு பரலோகத்தின் தாய். பூமிக்குரிய தாய் இருந்தாலும் பரலோகத்தில் நமக்கு ஒரு தாய் உண்டு. அவர் யார்? அவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு ஆவிக்குரிய தாய்மார்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியில நடத்துவதற்கு, வசனத்தில் நடத்துவதற்கு கர்த்தர் ஆவிக்குரிய தாய்மார்கள், அதாவது நடத்திப்புக்காரர்களை என்ன பண்றார்? நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த தாய்மார்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த பூமிக்குரிய தாய்மார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தது மாத்திரமல்ல, நமக்காய் அல்லும் பகலும் உழைத்து அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று. நீங்க சமீபத்துல ஒரு போட்டோகிராஃப் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல. என்ன போட்டோகிராஃப் அது? ஒரு கப்பை என்ன ஆயிடுச்சு, கப்பை மூழ்கி விட்டது. ஸோ ஜபால்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல இவர்கள் போய் ஜனங்களை சேவ் பண்ணுறதுக்கு போகும்போது ஒரு காட்சியை பார்த்தாங்க. என்ன காட்சினா, ஒரு தாய், அவங்களோட தாய்க்கு லைஃப் ஜாக்கெட் இருக்கு, ஆனால் அந்த குழந்தைக்கு லைஃப் ஜாக்கெட் இல்லை. ஸோ அந்த தாயார் அந்த குழந்தையை பிடித்து கொண்டே ஒரு 15 மணி நேரம் அந்த கடல் என்ன பண்ணியிருக்காங்க, உயிருக்கு போராடி இருந்திருக்கிறாங்க. அது கடைசி வரையிலும் அந்த தாய் அந்த குழந்தையை விடவே இல்லை. அந்த போட்டோ எத்தனை பேர் பார்த்தீங்க? ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் தானே. அது பூமிக்குரிய தாயே அந்த குழந்தையை விடலைன்னா பரலோகத்தின் தகப்பன் நம்மளை விடுவார்? விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், பூமியில உனக்கு தாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் தான் உனக்கு தாய். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மளை மறவாத தேவன். இன்றைக்கு விசேஷித்தமாய் ஒரு தாயை உங்களிடத்துல காட்ட நான் விரும்புகிறேன். ஆமென்.
சரி, உங்களுக்கு தெரிந்த தாய்மார்களை வேதத்துல சொல்லுங்களேன். ஆகார், ஓகே. அன்னா, வெரி குட். சாரா, வெரி குட். எலிசபெத், ஓ மேரி, ஓகே. மேரி இயேசுடைய தாயாகிய மேரி. வேற ரெபேக்கா, எஸ் ரெபேக்கா. வேற லேயா, ஓகே. லேயால் ஒரு தாயாக இருந்திருக்கிறவங்க. ராகேல், ஓகே. கேத்துரா, ஓகே. வேற ஹல்லேலூயா. சரி, தாய்மார்கள் நம்ம வேதத்துல நிறைய பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தாய்மாரை குறித்து அநேகமாய் நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஆனா இவங்க மகனை பத்தி ரொம்ப கேள்விப்படுவோம். அடிக்கடி இந்த மகன் தான் ரொம்ப ஹைலைட் இருப்பாரு. இவர் ஒரு பயங்கரமான பரிசுத்தவான், பயங்கரமான தேவ மனுஷன், பயங்கரமான ஒரு ஊழியக்காரன். இவரை குறித்து தான் நம்ம அதிகமாய் தியானித்திருக்கிறோமே தவிர அவருக்கென்று ஒரு தாயார் இருந்திருக்கிறாங்க, அவரை குறித்து நாம் தியானம் செய்வதில்லை. ஆமென். கண்டுபிடிக்க முடியுமா? எலியா. எனக்கே தெரியல எலியாவோட தாய். ஹல்லேலூயா. மோசஸ், வெரி குட். ஆமென். மோசே என்கிற தேவ மனுஷனுடைய தாயை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானம் செய்ய வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அவருடைய தாயை பற்றி தெரியும்? அவங்க பேர் என்னது? பேர் தெரியாது. பெயர் மறக்கப்பட்டு போன ஒரு தாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அவங்களை தான் தியானம் செய்ய போகிறோம். நிறைய தாய்மார்களை பற்றி அநேக நாள் கேட்டாலும் எந்த தாய்மாரை குறித்து எந்த ஒரு பிரசங்கங்களும் அதிகமாய் நம்ம கேட்டது மிக மிக குறைவு. ஓகே, எழுதிக் கொள்ளுங்கள். அவங்களுடைய பெயர் யோகேபேத். யோகேபேத். இது எங்க இருக்கிறது அவங்களுடைய பெயர்? வாசிப்போம். என்னாகமம் 26 அதிகாரம் வசனம் 59. வாசிங்கள், எழுந்து வாசிக்கலாம். என்னாகமம் 26 அதிகாரம் வசனம் 59. The Numbers chapter 26 verse 59. அம்ராமுடைய மனைவிக்கு யோகபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். ஹல்லேலூயா. யார் என்னது உங்களோட பேரு? யோகேபேத். நீங்க ஞாபகம் வச்சிருக்கிற, அமது கொள்ளுங்கள், நீங்க ஞாபகம் வச்சிருக்கிற அன்னாள், எலிசபெத், வேற என்னென்ன தாய் சொன்னீங்க? மேரி, ஆகார், லேயாள், ராகேல். இவங்க எல்லா தாய்மார்களையும் போலவே வேதத்துல மிக முக்கியமான ஒரு தாய்மார் இவங்க. ஆனால் மறக்கப்பட்டு போன ஒரு பெயர். இந்த பெயர் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன பேரு? யோகேபேத். ஹல்லேலூயா. இப்ப அப்படியே யாத்திரையாகமுக்கு வாங்குறேன். இங்கதான் நம்மளுடைய தேவ மனுஷனாகிய மோசஸ் மெல்கிசேதேக்கல்ல தேவ மனுஷனாகிய மோசே பிறக்கிறார். ஆமென். ஒரே மாதிரியே பேர் வருது தானே? ஹல்லேலூயா. இப்பொழுது யாத்திரையாகமும் 2வது அதிகாரத்துக்கு அப்படியே வாங்க. இப்ப என்னாகமத்துல பார்த்தோம், இவங்க எங்க இருந்தாங்களா? எகிப்துல இருந்தாங்க. எந்த குடும்பத்துல வந்தாங்க? லேவியின் கோத்திரத்துல வந்த ஒரு பெண். ஓகே, யாத்திரையாகவும் வசனம் 1, 2, 3 படி. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பீசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்து
நதியோரமாய் நாளுக்குள்ளே வைத்தாள். ஆமென். Okay, என்ன நடக்குதுங்க? அந்த யோகிபேத் என்கிற ஸ்திரீ இப்போ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறார். ஓகே, இப்போ அந்த குமாரனை பெற்றவுடன் இவங்க அந்த குமாரனை என்ன செய்றாங்க? 3 மாதம் என்ன பண்றாங்கன்னா ஒளித்து வைக்கிறாங்க. எதனால ஒளித்து வைத்தார்கள்? நீங்க அதற்கு முன்பதாக அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா எகிப்தில இஸ்ரவேலர்கள் என்னவா இருந்தாங்க? அடிமைகளா இருந்த போதும் இந்த பார்வோன் என்ன பண்றான்? இந்த ஜனங்களை நம்ம ஒழிச்சிடணும், இந்த ஜனங்க எழும்பக்கூடாது. அப்ப இந்த ஜனங்களை அவன் இன்னும் என்ன செய்யறான்னா இன்னும் அதிகமாய் அவங்களை அடிமைப்படுத்துகிறான். அவன் அடிமைப்படுத்த படுத்த படுத்த இந்த இஸ்ரவேலர்கள் பெருகினார்களாம். ஆமென். அந்த பார்வோன் அவர்களை ஒடுக்கும் போது இவர்கள் என்ன பண்றாங்களா? பழுகி பெருகிறார்கள். அப்ப இந்த பார்வோன் என்ன செய்யறான்? யோசிக்கிறான், எப்படி இவங்களை அழிக்கிறது, எப்படி இவங்களை முடக்கி போடுறது. ஒரு யோசனை யோசித்து என்ன சொல்றாங்கன்னா எல்லா மருத்துவச்சிகளையும், அதாவது பீடான்னு சொல்லுவாங்கல்ல, மிட்வைஃப்ஸ், பிள்ளைகளை பிறக்க உதவி செய்கிற அந்த நர்சஸ், அவங்களை கூப்பிட்டு சொல்றான், நீங்க என்ன பண்ணுங்க, எபிரெய குலத்துல பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் பிறக்கும் போதே சாக அடிச்சிருங்க அப்படின்னு ஒரு கட்டளையை யார் பிறப்பிக்கிறது? பார்வோன். ஆமென். இப்ப இந்த என்ன நடக்குதுன்னா அந்த எகிப்து தேசத்துல அநேக ஆண் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவர்கள் பிறக்கிற வேளையில இந்த குழந்தைகளை என்ன செய்தார்கள் என்றால் இந்த குழந்தைகளை கொண்டு போய் நைல் நதியில என்ன பண்ணுவாங்க? போட்டுருவாங்க. எதுக்காக போடுறாங்கன்னா எகிப்திய தெய்வங்களுக்கு பலி கொடுப்பதற்காக. ஆமென். இப்ப இந்த காலகட்டத்துல யார் பிறக்கிறா? மோசே பிறக்கிறார். இது ஒரு பயங்கரமான காலகட்டம், அதாவது ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு காலகட்டம், உயிருக்கு ஆபத்தான ஒரு காலகட்டத்துல அந்த ராஜா சொல்றான், பெண் பிள்ளைங்க என்ன பண்ணிரு கூட்டுரு, ஆண் பிள்ளைங்க என்ன பண்ணிரு சாகடிச்சு. எப்படி சொல்லி கொடுக்குறான்னா இந்த பிள்ளை பிறக்க வைக்கிறவங்க தான் அந்த அம்மாவுக்கு உதவியா இருப்பாங்க. இப்போ பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒருத்தவங்க இருந்து என்ன பண்ணுவாங்க? டெலிவரி பார்ப்பாங்க. அப்போ அந்த டெலிவரி பார்க்கும் போதே அந்த குழந்தைய சாவடிச்சிரு, எப்படியாவது சாவு கடிச்சிட்டு நீ என்ன வந்து சொல்லிடு வெளியே, அது பிறக்கும் போதே செத்துருச்சு, இல்லைன்னா அது எப்படியோ செத்து போச்சு. ஆனா எந்த குழந்தைகளை சாவடிக்கணும்? ஆண் குழந்தைகள். அதான் எந்த குலத்துடைய குழந்தைகள்? எபிரெய குழந்தைகள். ஹல்லேலூயா. எகிப்திய குழந்தைகள் அல்ல. ஏனென்றால் இஸ்ரவேலர் தான் பார்வோனுக்கு இப்போ ஒரு மிரட்டலா இருக்காங்க இவங்க பெருகிற நேரத்துல. அப்ப இந்த ஒரு கஷ்டமான காலகட்டத்துல தான் யோகேபேத் பிள்ளை பெறுகிறார். இப்ப அவங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமா? ரொம்ப எப்படி இருந்திருக்கும்? பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பயமா இருந்திருக்கும். ஐயோ இந்த பிள்ளைக்கு என்ன நடக்க போதோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே, கட்டளை வந்துருச்சு, ராஜா சொன்னதை கேட்டு அவங்க பக்கத்துல பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் பாக்குறாங்க, எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போய் என்ன பண்றாங்க? நைல் நதியில போட்டுறாங்க. எங்க பார்த்தாலும் அழுகிற சத்தம், அந்த பிள்ளை பெற்றெடுத்த தாய்மார்கள் கதறுகிற ஓலங்கள் எல்லாம் கேட்கிற சமயத்துலதான் இந்த யோகேபேத் என்கிற தாய் மோசே என்ன பண்றாங்க? பெற்றெடுக்கிறார். ஆனால் இந்த தாய் எல்லா தாய்மார்கள் போல அல்ல. ஹல்லேலூயா. இவங்க ஒரு விசேஷித்த தாய்மார். ஆமென். இவங்க யெகோவா தேவனை வணங்குகிற ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். லேவியர்கள். லேவி குடும்பம்னா என்ன குடும்பம்? அது ஆசாரிய சந்ததியில வந்த ஒரு பெண்மணி. அப்ப இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய விசுவாசம் இருக்குது. ஆமென். இதை நீங்க எபிரெயர்ல வாசிக்கலாம். அந்த விசுவாசத்தினாலதான் மோசே என்ன செஞ்சு வச்சாங்க? ஒளித்து வைத்தார்கள். ஹல்லேலூயா. தேவ மனுஷனாகிய மோசே இந்த இஸ்ரவேலருக்கு எகிப்தியருக்கு தெரிகிறதுக்கு முன்பதாக ஒளிக்கப்பட்டு இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் இந்த பட்டணத்திற்கு நம்மளை வெளிக்காட்டுகிறதுக்கு முன்பதாக நம்மளை ஒளித்து வைப்பார். ஹல்லேலூயா. சத்துருவின் பார்வையிலிருந்து ஒளித்து வைப்பார். அந்த நைல் நதியில வந்து அந்த மரணத்தின் வல்லமையிலிருந்து என்ன செய்வாரா? ஒளித்து வைத்தார். அப்படி ஞானம் உள்ள இந்த தாய், கர்த்தருக்கு விசுவாசிக்கிற இந்த தாய் அந்த பிள்ளையை ஒளித்து வைத்தார்கள். ஆமென். அந்த எகிப்திய தேசத்துல
வேற எந்த பிள்ளையும் ஒளித்து வைக்கப்படல. இந்த பிள்ளை மட்டும் என்ன பண்ணப்பட்டது? எத்தனை மாதங்கள்? வெறும் 3 மாதங்கள் தான். 3 மாதங்கள் முடிந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது? ஒளித்து வைக்க முடியாது. ஏன் ஒளித்து வைக்க முடியாது? பேபி இருக்கிறவங்களுக்கு தெரியும். 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த பேபி என்ன பண்ணும்? கத்தி கதறும். வேற என்ன பண்ணும்? அழுவும். அப்புறம் ஒரு தாமாக்கே விளங்குற மாதிரி அழுவுமா? அல்லேலூயா. ஒரு அந்த பட்டணத்துக்கே விளங்குற மாதிரி பால் கொடுங்கன்னு கதறும். ஆமா தானே? அப்ப அந்த பேபி அதுக்கு மேல என்ன பண்ண முடியல? ஒளித்து வைக்க முடியல. அப்படிதான் ஒரு காலகட்டம் வரும். ஆவியானவரால் உங்களை ஒளித்து வைக்க முடியாது. ஆமென். ஆவியானவர் சொல்லுவார், இப்ப நீ வெளியாகிற நேரம். இந்த ஒளித்து வைக்கிற இந்த இடத்திலிருந்து என்ன பண்ண போற? இப்ப நீ வெளியாக போற. ஹல்லேலூயா. ஒளித்து வைக்கிற காலத்துல நம்ம ஒளிந்து இருக்கணும். வெளியாய் போய் பிரசங்கம் பண்ணுகிற, சுவிசேஷம் அறிவிக்கிற நேரத்துல என்ன பண்ணணும்? வெளியாகி இந்த பட்டணத்தை ஆதாயம் செய்யணும். ஹல்லேலூயா. இந்த கதையில அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க? ஒரு பெட்டியை செய்து இந்த குழந்தை என்ன செய்யறாங்க? பெட்டிய சும்மா அனுப்பல, அது மேல 2 சப்ஸ்டன்ஸ் பூசுறாங்க. என்ன பூசுறாங்க? பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். எந்த நதியில அனுப்புறாங்க? நைல் நதி. எந்த நதியில அந்த குழந்தைய சாகடிக்கணும்னு கட்டளை வந்துச்சோ அதே நதியில இந்த குழந்தை உயிரோடு போகிறது. ஹல்லேலூயா. எந்த பட்டணத்துல நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, எந்த இடத்துல நீ இருக்க மாட்ட, நீ அழிந்து போய்விடுவேன்னு ஜனங்கள் சொன்னார்களோ, அதே இடத்துல நீ உயிரோடு நிற்பாய். ஹல்லேலூயா. அதே இடத்துல கர்த்தர் உன்னை ஒளித்து வைத்து உருவாக்குவார். ஆமென். அதே இடத்துல கர்த்தர் உங்களை மற்றவர்களை விடுதலை செய்ய இந்த தேவ மனுஷனாகிய மோசே இஸ்ரவேலருக்கு ஒரு இரட்சகன் என்று அந்த தாய்க்கு தெரிந்தது போல கர்த்தரை உங்களையும் ஒரு தாயை போல காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பார்வோன் வரலாம், எத்தனை சட்டங்கள் வரலாம், எத்தனை எதிரிகள் வரலாம், ஆனால் கர்த்தர் காக்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல அவர் கூட்டி சேர்க்கிறவராய் வந்திருக்கிறார். ஆமென். இப்ப என்ன நடக்குது? அந்த நதியில இப்ப அந்த பெட்டி பயணம் செய்யுது. ஆமென். அந்த பெட்டி மேல பூசப்பட்டது வேற ஒன்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம். ஆமென். உங்க மேல பூசப்பட்டிருக்கிற ரத்தம் அதுதான். நீங்க பிரயாணம் செய்கிற வேளையில எத்தனை அழிவு வந்தாலும், பக்கத்தில் உங்க மரணம் அடைந்தாலும், ஒரே இடத்துல இருக்கிற ஜனங்கள் வியாதியில மரித்து போனாலும் கர்த்தர் நம்மளை காப்பார். ஹல்லேலூயா. அந்த பலவீனங்கள், அந்த வாதைகள் நம்மை தொடாது. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலும் என் மேலும் பூசப்பட்டிருக்கிறது. ஆமென். விசுவாசித்து மாறும். ஆமென் என்று சொல்லுவோம். இப்ப என்ன நடக்குது? 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். ஹல்லேலூயா. அதற்கு நம்ம போகிறது முன்பதாக இப்ப இந்த தாய்மார் என்ன செய்யறாங்க? இந்த பிள்ளைய என்ன பண்றாங்க? நதியில விட்டுட்டாங்க. அது ரொம்ப ஈஸியான ஒரு காரியமா? குழந்தைய பெற்றெடுத்த குழந்தை, 3 மாத குழந்தைய இப்ப என்ன செய்யறாங்க? எங்க போய் முடிய போதுன்னே தெரியாத ஒரு நதியில விட்டுட்டாங்க. அது ரொம்ப ஒரு கடினமான காரியம். ஆனாலும் ஏன் இந்த தாய் விசேஷித்தமானவர்கள் சொன்னா, இவங்களுடைய விசுவாசம் அங்க இருக்கிற எகிப்தியர் மேலையோ பார்வோன் மேல இல்ல, அந்த ஜீவன் உள்ள யெகோவா தேவனுடைய மேலதான் இருந்தது. ஆமென். அந்த விசுவாசத்தினால அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கடினமான ஒரு முடிவை அவங்க வாழ்க்கையில் எடுத்தாங்க. Hallelujah. It's a very hard decision for her to let a baby go. Amen. அந்த 3 மாசம் அந்த குழந்தையை ஒளிக்க வைக்க ஒரு காரணம் பைபிள் சொல்லுது. அந்த குழந்தை ரொம்ப அழகுள்ளதா இருந்தது. ஆமென். ரொம்ப அழகுள்ளதா இருந்த அந்த குழந்தைக்கு இந்த தாய் எப்படி விட்டுருப்பாங்க? கதறி அழுதுருப்பாங்க. அவங்களால தாங்க முடியாத ஒரு வேதனை. ஐயோ, என் பிள்ளை என்னை விட்டு போகுது. ஆனா
உயிரோடு அது வாழணும்னு சொல்லி அந்த குழந்தைக்குள் இருக்கிற தரிசனம், ஆமென், அந்த தாய்க்கு என்ன பண்ணுது தெரிந்தது. அதனாலதான் சொன்ன தாய்மார்கள் நீங்க எல்லாம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் உங்க குழந்தை மேலுள்ள தரிசனம் கர்த்தர் உங்களிடத்துல வெளிப்படுத்தணும். ஆமென். அந்த தாய்க்கு தெரிந்தது, இவன் ஒரு நாள் இந்த இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமையிலிருந்து ரட்சிக்க வந்த இரட்சகனாகிய தேவ மனுஷனாகிய மோசே இவன் உயிரோடு இருக்க வேண்டும். ஆமென். இவனுக்கு எதிரடையாய் மரண வல்லமைகள் வந்தாலும், அதிகாரிகள் இவனை துரத்தி கொண்டு வந்தாலும், ராணுவ வீரர்கள் ஒவ்வொரு வீடு வீடாய் புகுந்து இந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதா, ஓ இந்த மனுஷன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறானா, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு தேவை. அந்த மோசேயை காப்பாற்றின கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை வல்லமைகள் வந்தாலும் மகனே மகளே நீ அவருக்கு தேவை. ஆமென். இந்த மோசேவை உயிரோடு காப்பாற்ற அந்த தாய்க்குள்ள என்ன வந்துச்சு, கஷ்டமான ஒரு நிலைமை வந்துச்சு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில சில தேவனுடைய காரியங்களுக்கு, தேவ திட்டத்துக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு, தேவ சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது எப்படி இருக்கும், சில கடினமான முடிவை நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும். அல்லேலூயா. எது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை ஆண்டவர் கூட சொல்லுவார். ஆமென். எது ரொம்ப பிடிக்குமோ, எதை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், நினைச்சிருப்பேன், நான் பெரிய ஆளாகவும் ஆண்டுகிறேன், நல்லா படிக்கணும், 3 PhD எடுக்கணும், எனக்கு 5 காடி 10 காடி வேணும், இதெல்லாம் நல்ல ஆசைதான். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுவாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னால வந்துரு. இப்படி இந்த தாய் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குழந்தைய உயிரை மட்டும் காப்பாற்றணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க ஒரு தியாகத்தை அங்க செய்யறாங்க. ஆமென். அந்த தியாகத்துடைய அன்பு தான் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. ஆமென். அவர் நமக்காக அவருடைய உயிரையே தியாகம் செய்திருக்கிறார். இப்ப இந்த பெட்டி பிரயாணப்பட்டு போகும்போது இது ஒரு இடத்துல வந்து நிற்கிறது. அந்த இடத்துல இப்ப யார், ஆனா இந்த பெட்டி போகும்போது யார் இந்த பெட்டி கூட போனது, மோசேயுடைய அக்காவாகிய மிரியாம். ஹல்லேலூயா. இவருடைய வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான ஒரு பெண். மோசே நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு சுற்றி கர்த்தர் பெண்களை கொடுத்துதான் தேவ மனுஷனாகிய மோசே நிறைய இடத்துல காப்பாற்றி இருக்கிறார். இது இன்னொரு நாள், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நேரத்தை கொடுத்தா நம்ம பேசலாம். இப்ப இந்த மிரியாம் என்ன செய்யறாங்க, இந்த பெட்டி எங்க போகுது, என் தம்பி இப்ப எங்க போய் கொண்டிருக்கான்னு சொல்லி கூடவே அந்த பெட்டியோடையே, அந்த நைல் நதி எவ்வளவு நீட்டு, ரொம்ப நீட்டு தானே, இட்ஸ் த லாங்கஸ்ட் ரிவர். நைல் நதி தானே, இல்லையா, ஜியோகிராஃபி படிச்சவங்களுக்கு தெரியும். த லாங்கஸ்ட் ரிவர் நம்ம பூமியிலே என்ன நதி, நைல் நதி. அப்ப அந்த நதி எவ்வளவு தூரம் அந்த பெட்டி போனது நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த மிரியாம் என்ன பண்றாங்க, கூடவே போறாங்க. இந்த பெட்டி எங்க போகுது, இந்த பெட்டி உயிரோடு இருக்கா, என் தம்பி உயிரோடு இருக்கான்னு சொல்லி கூடவே போய் கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு இடத்துல இந்த பெட்டி என்ன பண்ணுது, வந்து நிற்கிறது. வசனம் 5-6 படிங்களேன். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாடுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அது திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றார். ஹல்லேலூயா. இப்ப யார் குளித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நதியில, பார்வோனுடைய குமாரத்தி. அதாவது கட்டளையை போட்டவரு யாரு, அவங்களோட அப்பா. இப்ப அவங்களோட மகன் என்ன பண்றாங்க, இந்த நதியில குளித்துக் கொண்டிருக்கும் போது இந்த பெட்டியை பார்த்துட்டாங்க. பெட்டியை திறந்தோட உள்ளுக்கு என்ன இருக்குது, ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அவங்கள பார்த்தோன்னே அழுதோடனே அவங்களுக்கு என்ன வந்துருச்சு, இரக்கம் வந்துச்சு. அந்த குமாரத்திக்குள்ள பார்வோன் போல அவ ஒரு கொடூரமானவர் அல்ல, இவக்குள்ளாக என்ன இருந்ததா, இரக்கம் இருந்தது. ஹல்லேலூயா. இரக்கம் கிடைக்காத இடத்தில் இரக்கம் கிடைக்க செய்கிறவர் தேவன். ஆமென். எத்தனை கடினமான மனுஷனுடைய இருந்தாலும் அந்த இருதயத்தை திறக்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இப்ப அந்த குமாரத்தி அதை பார்த்து அதன் மேல் இரக்கம் போட்டு சொல்றா,
இது ஒரு என்ன குழந்தை? எபிரெய குழந்தை. இப்ப அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப மிரியாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பார்வோனுடைய குமாரத்திட்ட போய் சொல்றாங்க, இதை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு ஆள் வேணுமா? என்ன கேக்குறாங்க? இதை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ஆள். எபிரெய ஸ்திரீகளை பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் கொண்டு வரட்டுமா அப்படின்னு யார் கேட்கிறா? மிரியாம். இந்த இடத்துல நீங்க மிரியாம பாத்தீங்கன்னா, அவ எத்தனை வயசு இருந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவளுக்குள்ளாய் தேவ ஞானம் இருந்தது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில எப்படி செயல்பட வேணும்னு சொல்லி அங்க மிரியாமுக்குள்ள தேவனுடைய ஞானம் இருந்தபடியால் அவ என்ன செய்றா? இந்த குழந்தையை வசனம் 8, 9, 10 படிங்களேன். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய்விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. இந்த பெண் யாரை போய் இப்ப கூட்டிட்டு வராங்க? குழந்தையுடைய தாயை. ஆமென். யோகேபேத் இதை நினைச்சு பார்த்திருப்பாங்களா? அந்த பிள்ளைய அந்த நைல் நதியில விடும்போது அந்த தாய் இதை நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டாங்க. நினைத்து பார்க்காததை செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சே பார்க்க முடியாது, நம்ம மைண்ட்ல எட்டாத காரியங்களை தான் என்ன செய்வார்? கர்த்தர் செய்வார். எது முடியாதோ அதை என்ன செய்வார்? முடித்து கொடுப்பார். அந்த மாதிரிதான் இவங்க வாழ்க்கையில நடந்துச்சு. விட்ட பிள்ளைய மீண்டுமாய் கர்த்தர் என்ன செய்யறாரா? அதே தாய்கிட்ட கொண்டு வந்து அந்த தாயே அதற்கு பால் கொடுத்து என்ன செய்யறாங்க? அந்த பிள்ளை பெரிதாகிற வரைக்கும் வளர்த்தார்கள். மோசே அரண்மனையில வளரல. எங்க வளர்ந்தார்? எகிப்தியர்கள் மத்தியில தான் வளர்ந்தார். ஆனா ஒரு காலகட்டமான பிறகு அவர் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டு அங்கேயும் அவர் என்ன செய்தார்? நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வளர்ந்தார். இப்ப இந்த தாய் என்ன செய்யறாங்க? இவரை வளர்க்கும் போது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, மோசேயோட அடுத்த சம்பவமே நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு எபிரெயனுக்கு ஒரு கஷ்டம் நடக்கும்போது இவர் என்ன பண்றாரு? கொலை பண்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். என்ன நடக்குதுன்னா, இந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தும் போது மோசே போய் நின்று என்ன பண்றாரு? அவருக்கு ரொம்ப தாங்க முடியாத ஒரு கோபம். எப்படி என் ஜனங்களை இவங்க அடிமைப்படுத்தலாம், எப்படி என் ஜனங்களை இவங்க கடினமாய் நடத்துறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா, ஒரு கோபத்துல சண்டை போட்டு அந்த எகிப்தியன் இறந்து போயிருக்கும். இப்ப மோசேக்கு எப்படி தெரியும் என் ஜனம்னு? மோசே அரண்மனையில தானே இருந்தார். பார்வோன் குமாரத்தி அவருக்கு அடாப்டட் மாதராய் மாறினார்கள். அவர் பார்வோனின் குமாரர்களில் ஒருவனாய் வளர்க்கப்பட்டு சகல அரண்மனையோட சாப்பாடு, அரண்மனையுடைய சகல காரியங்களை அந்த அவங்க கற்றுக்கொள்ளுகிற எல்லா ஆர்ட்ஸ், அந்த சண்டை போடுறது எப்படி எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு வளர்ந்தார். எப்படி இவருக்குள்ளாய் இந்த வைராக்கியம் வந்தது? இது என் ஜனம் என்று. இவங்களுடைய தாய் இதை என்ன செய்தார்கள்? சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பார்கள். வேற ஒரு காரணமும் அங்க இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையை வளர்க்கிற தாய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிள்ளைக்கு ஒண்ணு ஒண்ணாய் சொல்லி கொடுத்து வளர்க்கிற தாய் தான் இந்த யோகேபேத். யார் உண்மையான தெய்வம்? இந்த இஸ்ரவேலர்கள்னா யாரு? நம்ம எப்படி இங்க வந்தோம்? நம்மளை எகிப்தியர்கள் எப்படி அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மோசேக்குள்ள என்ன பண்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவ மனுஷனாகிய மோசேக்குள்ள வைராக்கியம் வந்தது. என் ஜனத்தை எப்படி இந்த பார்வோன் அடிமைப்படுத்த முடியும்? என் ஜனத்தை எப்படி இவன் கடினமாய் நடத்த முடியும்? ஆமென். பிற்காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மோசே எப்படி மாறுகிறார்? ஒரு இஸ்ரவேலுக்கு இரட்சகனாகவும் தலைவராகவும் தீர்க்கதரிசியாகவும்
அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்கிறவராகவும் என்ன பண்றாரு, கடந்து வருகிறார். இப்ப இந்த மோசே குழந்தையிலே இறந்து போயிருந்தால் இஸ்ரவேலருக்கு இரட்சகர் வந்திருக்குமா? வந்திருக்காது. ஆமென். ஏனென்றால் அந்த இரட்சகனாய் அழைக்கப்பட்டது மோசே. அப்ப அந்த தாய்க்கு என்ன தெரிஞ்சிச்சு? அந்த குழந்தையுடைய அழைப்பு தெரிந்தது. வேற ஊர் உலகத்துக்கு தெரியாதையும் பரவாயில்ல, தாய்மார்களாகிய உங்களுக்கு உங்கள் குழந்தைகளை குறித்து என்ன பண்ணணும்? தரிசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். எப்படி யாக்கோபுடைய தரிசனம் ரெபேக்காளுக்கு தெரிந்தது போல கர்த்தர் என்ன செய்றார்? அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த இளையவன் மூத்தவனை என்ன பண்ணுவானா? சேவிப்பான். எல்லாரும் சொல்லுவாங்க ரெபேக்கா ஏமாத்த கத்து கொடுத்துட்டாங்க, யாக்கோபுக்கு பொய் சொல்ல கத்து கொடுத்தாங்க. அது ஒரு காரியமா இருந்தாலும் ரெபேக்காவுக்கு நன்றாய் தெரியும், இளையவன் தான் மூத்தவனை என்ன பண்ணுவாரு? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அதாவது ஏசா யாக்கோபை சேவிப்பான் என்று யாருக்கும் தெரியாத நேரத்துல அவருடைய தாய்க்கு தெரிந்திருந்தது. அல்லேலூயா, ஆமென். இந்த யோகேபேத் என்கிற இந்த தாயை கொண்டு நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். மிக விசேஷமான காரியங்கள். அதாவது தேவ மனுஷனாகிய மோசே வாழ்க்கையில வந்த பெண்களை பத்தி நான் கொஞ்சம் நேரம் சொல்ல விரும்புறேன். முதலாவது எபிரேய மருத்துவச்சிகள். யார் அவங்க? மிட்வைஃப்ஸ். அதாவது இந்த மிட்வைஃப் என்ன பண்ணாங்கன்னா, பார்வோன் சொன்ன மாதிரி இவங்க எல்லா குழந்தையும் சாகடிச்சாங்களா? சாக அடிக்கல. இவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு பயந்தனால அந்த குழந்தைகளை எல்லாத்தையும் உயிரோட விட்டுட்டாங்க. அப்ப பார்வோன் கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னது, நான் உங்களை என்ன செய்ய சொன்னேன்? சாகடிக்க சொன்னேன். ஏன் இன்னும் எபிரேய குழந்தைங்க பெருகிக்கிட்டே போகுது? அப்ப இவங்க சொல்றாங்க, இல்ல அந்த எபிரேய ஸ்திரீகள்லாம் ரொம்ப பலமானவங்க. அப்படி நீங்க அந்த 1வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். முதலாவது கர்த்தர் இந்த மருத்துவச்சிகளை பயன்படுத்துறாரு. ஆமென். மோசேயுடைய ஜீவனை உயிரை காப்பாத்த. 2வது யாரை பயன்படுத்துறாரு? மோசேயுடைய தாயை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, யோகேபேத்தை. 3வது அந்த மோசே கூடயே பிரயாணப்பட்டு அந்த குழந்தையை காக்க மிரியாமை கர்த்தர் என்ன செய்தார்? எழுப்பினார். அதன் பிறகு யார் அந்த குழந்தையை பார்த்தது? பார்வோனின் குமாரத்தி. இவ கர்த்தரை அறியாதவளாய் இருந்த போதும் அவள் கண்கள்ல மோசேக்கு என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பிற்பாடு மோசேயுடைய வாழ்க்கையில மோசேயுடைய ஜீவனை காப்பாற்ற அவள் மனைவி சிப்போரால் எழும்புவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த சம்பவம் தெரியும்? சிப்போரால் என்கிறவள் மோசேக்கு மனைவி. இது என்ன காரியம் நடக்கும்? மோசே தேவ சித்தத்தை மீறி ஒரு இடத்துல நடந்துருவார். மோசே சாதாரணமான ஆளா? இல்ல, கர்த்தரை முகமுகமாய் பார்த்த ஒரு தேவ மனுஷன், ஊழியக்காரன், தீர்க்கதரிசி. ஒரு இடத்துல கர்த்தர் கொடுத்த ஒரு சிம்பிள் காரியத்தை, அதாவது என்னன்னா, எல்லா பிறக்கிற ஆண் குழந்தைகளுக்கும் விருத்த சேதனம் செய்யணும். அதை நம்ம எங்க பார்க்கலாம்னா, ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளையாய் கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த கட்டளையை மோசேக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்த உடனே மோசே செய்யல. இப்ப மோசே செய்யாதனால கர்த்தரே மோசேக்கு எதிராய் வந்தார். எதுக்கு வந்தார்னா, சாவடிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இப்ப இந்த மோசேயை காப்பாற்ற அங்கே ஒரு பெண் எழும்பி வருகிறார். அவள் தான் சிப்போராள். இந்த சிப்போரா என்ன பண்ணானா, கர்த்தர் மோசேக்கு இப்ப எதிரா வரப்போறாருன்னு அவளுக்கு தெரிந்து விட்டோன்னே ஓடி போய், இவ எதையுமே யோசிக்கல, ஒரு கல் எடுத்து கூர்மையாக்கி அந்த குழந்தையுடைய உள்ளித்தோட என்ன பண்றா? விருத்த சேதனம் செய்து அங்க கர்த்தருடைய கோபத்தை அடக்கி போட்டவள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்பதான் கேள்விப்படுறீங்க சிப்போராளை? ஆமென். இந்த பெண்ணும் மிக வேதத்துல ஒரு தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஒரு பெண் நம்ம சொல்லலாம். அப்ப நீங்க மோசேயுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைய பெண்களை என்ன செய்தார்? எழுப்பி அவரை காப்பாற்றி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் உருவாவதற்கு அவருடைய தாய், சுற்றி இருக்கிற அவருடைய சகோதரிகள், அவருக்கு தெரிந்த அவரோடு இருந்த, அதாவது இந்த இடத்துல இருக்கிற பெண்கள், விசேஷமா அவருடைய மனைவி என்ன செய்தார்? கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் இங்க வந்திருக்கிற தாய்மார்கள் எல்லாரும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆமென். உங்க குழந்தைகளுக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் உங்களிடத்துல வெளிப்படுத்துவார். ஆமென்.
உங்களிடத்துல அந்த பிள்ளையுடைய தரிசனத்தை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். மிரியாம் போல ஒரு ஞானத்தின் ஆவி என்ன செய்வார்? கொடுப்பார். ஆமென். மருத்துவச்சிகள் போல கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் நம்மளை மாற்றுவார். அதே போல கடைசியா சிப்போரால் போல தேவ சித்தத்துக்கு பயந்து நடக்கிறவர்களாய் நம்மளை கர்த்தர் மாற்ற வேண்டும். ஹalleluya. வேதத்துல இன்னும் அநேக தாய்மார்கள் உண்டு, ஆனால் அது நம்மளுக்கு பார்க்கிறதுக்கு நேரம் போதாது. ஹalleluya. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 49 வசனம் 15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹalleluya. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை என்ன பண்ணுவாளோ? மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும். ஹalleluya. அப்படின்னா இந்த ஸ்திரீயானவள் பிள்ளையை மறக்க என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். மோசேயை மறக்காத தெய்வம் உங்களையும் என்னையும் அவர் மறப்பதில்லை. ஹalleluya. அடுத்து உபாகம் 32 வசனம் 18 வாசிங்களே. இதெல்லாம் தேவன் நமக்கு ஒரு தாயாக இருக்கிற வசனங்கள். உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். ஹalleluya. ஜெனிப்பித்த அப்படின்னா என்னது? நம்மளை உருவாக்கின, நம்மளை பிறக்க செய்த தேவனை. இந்த வசனம் என்ன சொல்லுது? உன்னை பெற்ற தேவனை நீ. அப்ப கர்த்தர் என்ன சொல்றார்? நம்மளை அவர் என்ன பண்ணறார்? பெற்றெடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு தாய் தான் ஒரு பிள்ளை என்ன பண்ண முடியும்? பெற்றெடுக்க முடியும். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு தாயாய் சொல்லுகிறார், உன்னை நான் என்ன செய்தேன்? பெற்றெடுத்திருக்கிறேன். ஆனா என்ன சொல்றார்? பெற்றெடுத்த என்னை நீ என்ன பண்ண? மறந்து போனாய். ஹalleluya. நம்மை பெற்ற தேவனை நம்ம மறக்கவே கூடாது. மனுஷர்களை மறக்கலாம், ஆனால் அந்த தெய்வத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. ஹalleluya. அடுத்து வேதத்தில் இருக்க வசனங்களை சொல்லுகிறேன், நீங்க எழுதி கொள்ளுங்கள். ஏசாயா 66 வசனம் 13. இதெல்லாம் வேதத்துல கர்த்தர் ஒரு தாயா எப்படி வெளிப்படுகிறார் அதற்கான ஆதார வசனங்கள். முதல்ல என்ன கொடுத்தேன்? ஏசாயா 49 15, உபாகமம் 32 18, ஏசாயா 66 13. அடுத்து ஓசியா 11வது அதிகாரம் வசனம் 3. அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 131 வசனம் 2. சங்கீதம் 131 வசனம் 2. தாயின் பால் மறந்த குழந்தை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. ஹalleluya. இதற்கு என்ன அர்த்தம்? தாயின் பால் மறந்த என்ன போட்டிருக்கு? குழந்தையை போல. அப்படின்னா இந்த இடத்துல தாயாய் நமக்கு இருக்கிறது கர்த்தர். இப்ப தாய் என்ன செய்வாங்க? குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்ப்பாங்க. ஆமென். இந்த பால் என்கிற இந்த இடத்துல அந்த அர்த்தம் என்னன்னா ஒரு ப்ரோவிஷனை காட்டுகிறது. ஹalleluya. அந்த குழந்தைக்கு வேண்டிய ஒன்று. இப்ப தாவீது பக்தன் என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் பால் மறந்த குழந்தையை போல ஆயிட்டேன். அப்படின்னா கர்த்தர் நமக்கு தாயானவர். கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? போஷிப்பார், ப்ரொவைட் பண்ணுவார், ப்ரோவிஷன் கொடுப்பார். ஆனா ஏன் இப்ப தாவீது சொல்றாரு நான் பால் மறந்த குழந்தை போல ஆயிட்டேன்னு? அந்த வசனத்தோட கீழே வாக்கியத்தை வாசிங்களேன். 131 வசனம் 2. என் ஆத்துமா பால் மறந்த குழந்தை போல் இருக்கிறது. அதுக்கு மேல நான் என் ஆத்துமாவை
அடக்கி அமர பண்ணினேன். ஹalleluya. இது என்ன அர்த்தத்தை காட்டுகிறது அப்படின்னா, கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர் தான். ஒரு தாயை போல போஷிக்கிறவர் தான். ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கிறது போல நம்மளுடைய தேவை, அதாவது இந்த குழந்தைக்கு பால் தேவைன்னு அந்த தாய்க்கு தெரியும் தானே, கரெக்டான டைமுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அந்த குழந்தை அழுகக்கூடாது, அதுக்கு பசி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு தாய்க்கு தெரிகிறதோ, அதே போல தாயான தெய்வத்துக்கு என்னது, நம்மளுடைய தேவைகள் எல்லாமே தெரியும். ஆனா தாவீது பக்தன் சொல்லுகிறார், நான் இப்ப என்னுடைய பாலை மறந்து விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னா, என் தேவன் என்னை போஷிப்பார்னு எனக்கு தெரியும், ஆனா வெறும் பாலை மட்டும் நான் பார்த்து வரல. ஆமென். எனக்கு இன்னைக்கு இதை கொடுப்பார், இதை ஆசீர்வதிப்பார், இது எனக்கு வேணும், இது எனக்கு தாங்க, இது எனக்கு வேணும், இது கொடுங்க ஆண்டவரேன்னு நான் எதிர்பார்த்து வராம என் ஆத்துமா இப்ப என்ன பண்ணிருச்சு, அந்த தாயோடு நான் இருக்கிற அந்த பிரசன்னத்தை மாத்த என்ன பண்றேன், எதிர்பார்த்து வருகிறேன். இது ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தமுள்ள வசனம். அப்படின்னா என்னன்னா, குழந்தைக்கு பால் தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும், தாய்க்கு தெரிகிறது போல இப்ப நம்மளும் தான் நம்மளுடைய என்ன தேவை என்று கர்த்தருக்கு என்னது தெரியும். ஆனா தாவீது சொல்றாரு, என் தேவையை மாத்திரம் நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண மாட்டேன், வர மாட்டேன். பால் தான் எனக்கு வேணும், பால் தான் எனக்கு வேணும்னு நானு வர மாட்டேன். இப்ப அந்த பாலை மறக்க என் ஆத்துமாவை என்ன பண்ணிட்டேன், உனக்கு எல்லா தேவையும் தேவைன்னு தெரியும் ஆத்துமா அப்படின்னு ஆத்துமாவை என்ன பண்றாரு, சொல்லி அடக்கிட்டாரு. உனக்கு வீடு தேவைன்னு எனக்கு தெரியும், உனக்கு வாகன தேவைன்னு தெரியும், வேலை தேவைன்னு தெரியும், காசு தேவைன்னு தெரியும், எல்லாம் தேவை என்று யாருக்கு தெரியும், தாயான அந்த தெய்வத்துக்கு தெரியும். ஆனாலும் தாவீது பக்தர் சொல்லுகிறார், என் கர்த்தரை பார்க்க வரும்போது இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், அடக்கி அமர பண்ணிட்டு இப்ப அந்த ஆத்துமா யாரை நோக்கி பார்க்கிறது, கர்த்தரை மாத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். மிக ஒரு ஆழமான இந்த வசனம் தாவீது பக்தர் சொல்லுகிறார். அதாவது என்னன்னா, தேவையை பார்த்து மாத்திரம் நான் உம்மிடத்துல வர மாட்டேன், உமக்காக உம்மிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. நீர் என் தாய், நீர் என் தெய்வம், நீர் என்னுடைய ப்ரொவைடர், இது எல்லாம் எனக்கு தெரிந்திருந்தாலும் உம்மோடு இருக்கிற இந்த நேரத்தை மட்டும் நான் பார்த்து உங்க பிரசன்னத்துக்கு என்ன பண்றேன், ஓடி வருகிறேன். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம தேவையெல்லாம் தேவனிடத்துல கொண்டு போக வேண்டும் தான். ஆனாலும் கர்த்தர் இந்த ஒரு அனுபவத்தையும் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். என்னன்னா, எல்லாம் எனக்கு தேவை ஆண்டவரே, ஆனா அதை காட்டிலும் நீர் எனக்கு தேவை. ஆமென். அதை காட்டிலும் நீர் எனக்கு வேண்டும். எல்லாம் நீர் எனக்கு கொடுப்பீர் என்று தெரிந்திருந்தாலும் உம்மிடத்துல நான் என தேவையை மட்டும் கேட்க மாட்டேன், எனக்கு நீர் வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், பாலை மறக்க என் ஆத்துமாவை அடக்கினேன். ஆமென். தேவைகளை மறக்க என் ஆத்துமா அந்த ஜெப அறைக்கு போனானே, தேவை எல்லாத்தையும் ஒரு மூலையில தள்ளிட்டு, இயேசுவே உம்மோடு நான் பேச மாட்டேன், என்ன பண்றேன், இப்ப ஒரு பிள்ளையை போல வந்திருக்கிறேன். இந்த அனுபவத்துக்குள்ளாக யார் கடந்து போனது, தாவீது பக்தன். அதனாலதான் இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். அந்த முழு சங்கீதத்தை நீங்க வாசிக்கலாம், அவர் எழுதின இந்த சங்கீதம். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்துல ஒரு தாயாரை நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு வசனம் இருக்கிறது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனம் 37. எருசலேமே எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகள் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஹல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூட்டி சேர்க்க யார் மனதா இருந்தது, கர்த்தர் மனதா இருந்தாரா? யாருக்கு மனதில்லாமல் போனது, அந்த
எருசலேமே என்று என்ன சொல்றார்? எருசலேமுடைய, அதாவது இஸ்ரவேலர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. கோழி எதற்காக தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும்? பாத்துக்கீங்களா? அந்த கோழி எப்படி அது செய்யும்னு? பாதுகாக்கும். ஹalleluya. வேற சாப்பாடு கொடுக்கும். ஆமென். வேற கழுகு வந்து அத கொத்தி அத சாகடிக்காம இருக்கணும்னு சொல்லி கோழி என்ன பண்ணும்? அதோடைய சிறகுகள் என்ன பண்ணும்? அதோடைய ரெக்கை கீழே இந்த குஞ்சுகளை காத்துக்கொள்ளும். ஹalleluya. அதை விட இன்னொரு காரணம் இருக்கு. பொதுவா நம்ம பார்த்திருப்போம், என்ன நடக்கும்போது இந்த குஞ்சுகளா ஓடி போய் அதோடைய ரெக்கைகளை மறைஞ்சு கொள்ளுங்க. மழை பெய்கிற போது. ஹalleluya. மழை வரும்போது இந்த அதோடைய குஞ்சுகள் என்ன பண்ணக்கூடாது? நனைந்து போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த கோழி என்ன பண்ணுது? கூட்டி சேர்க்குது. ஆமென். அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கூட்டி சேர்க்க மனதாய் இருந்தேன், ஆனால் நமக்கோ மனதில்லாமல் போனது. ஹalleluya. அந்த மனதில்லாமல் போகிற நிலைமை நமக்கு வேண்டாம். ஆமென். பெற்றா பிணைக்கு அது வேண்டாம். ஹalleluya. நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிற ஜனங்கள், கர்த்தருக்குள்ள வந்து அடைக்கலமா இருக்கிற ஜனங்கள். இந்த எருசலேம் எதை காட்டுகிறது? சபையை காட்டுகிறது. எங்கே வந்து அடைக்கலம் புக வேண்டும்? சபைக்குள்ளாய் நம்ம ஓடி வந்து அந்த தெய்வமாகிய என்னுடைய தாய் அவர் எனக்காய் காத்திருக்கிறார். ஏன்னா வெளியே மழை பெய்ய போது, வெளியே ஆபத்து இருக்கு. கழுகு தேடிக்கொண்டு வருகிற நேரத்துல நம்ம ஓடி வந்து அடைக்கலம் புக வேண்டிய இடம் எது? சபை. ஹalleluya. ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல உலாவுகிறார். அங்கேதான் அவருடைய சபையும். நீங்களும் நானுடைய ஆலயமா இருக்கிறோம். நீங்க வீட்டுல ஜெபிக்கும் போதும் அந்த இடத்துல அவர் என்ன செய்வார்? நம்மை காத்து கொள்ளுவார். ஹalleluya. இந்த வசனங்கள் எல்லாம் வேதத்துல கர்த்தரை ஒரு தாயாக காட்டுகிறது. இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆனாலும் நம்ம இதை பார்த்து முடித்து போகிறோம். ஆமென். ஒரு தாய் விசேஷித்தமானவர்களை தியானம் செய்தோம். எத்தனை பேருக்கு அந்த யோகிபேத்தி குறித்து நல்ல ஒரு தெளிவு வந்திருக்கிறது? எப்படிப்பட்ட ஒரு தாயா? ஹalleluya. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த விசேஷித்தமான தாய்மாருடைய அப்பா இந்த தினத்தில் ஆண்டவரே, வேதத்துல மறைந்திருக்கிற அநேக தாய்மார்